படுபாவியெல்லாம் இப்படி அடிச்சு போட்டுட்டீங்களே. எத்தே என்ன பேசிய? நீங்க தானே திருடன் பூந்துட்டான்னு அடிக்க சொன்னீங்க. நீங்க சொல்ல போய் தான் நான் உங்களுக்கு போன் போட்டு வர சொன்னேன். நீங்களும் சேர்ந்தானே அடிச்சு எப்ப என்ன எங்க மேல பழியப்படுத்தியா? கடவுளே, நான் என்ன செய்யணும்னு தெரியலையே. என் மருமை இப்படி கிடக்காரே. ஐயோ, இத்தனை நாள் கழிச்சு நான் இப்படியா பாக்கணும் இவர. என் மாவா எந்திரிச்சானா இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ஆண்டவா? இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அப்படி இருந்து இவளுக்கு தூக்கம் கேக்கு. ஏன் மைனி, நான் தூங்கிட்டு இருக்கும்போது சமட்டி தள்ளுவியா? உங்க வீட்டுல வந்து இருக்காங்க திமுறா. இன்னும் 2 நாள்ல என் வீட்டுக்காரர் வந்துருவாரு. வந்த உடனே நான் அவர் கூட நான் ஒரு ஊரை பார்த்து போயிருவேன். அப்புறம் நிம்மதியா சந்தோஷமா உங்க ரூம்ல நீங்க தூங்குங்க. இப்படி தூங்கும் போது சமட்டி தள்ளுவியா? இருங்க, எங்க அம்மா கிட்ட சொல்லுதேன். ஏச்சாய் வாய முடு. முதல்ல சுத்தி முத்தி என்ன நடக்குன்னு பாத்துட்டு பேசு. 11 மணி வரைக்கும் வாய பொளாந்துட்டு கிடக்க. ஏம்மா, என் வீட்டுக்காரர் எப்போ வந்தாரு? மைனி, ஏன் என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணி வச்சிருக்கிய? எல்லாம் உங்க அம்மா சொல்லி தான் செஞ்சோம். உங்க அம்மா என்னன்னு கேளு. எம்மா, நீ பண்ண வேலையாது? எம்மளை, என் தங்க மோளை, இதையும் மன்னிச்சிருட்டி. தெரியாம நடந்துருச்சு. உனக்கு என்ன லூசாமா பிடிச்சிருக்கு? வயசு ஏற உனக்கு அறிவு மங்கிட்டே போதும். அவரே இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்தவர் தலையில கார சட்னி ஊத்தி வச்சிருக்கே, அவரு காந்தாதா? அது கார சட்னி இல்லட்டி, பிறகு தக்காளி சட்னியா? கடவுளே, பிள்ளைன்னு பெத்தேன், கொஞ்சம் அறிவோட பெத்திருக்க கூடாதா? எப்ப பார்த்தாலும் தக்காளி சட்னி கார சட்னின்னு திங்கிறதுலே தான் நிக்கிப்பே உள்ள. புருஷங்காரன் அடிவிட்டு கிடக்க கூட அறிவு திட்டுப்படாம பேசால. எட்டி, நான் பெத்த மோளை, என்ன சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுட்டி. சொல்லி தொலை. எட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ முக்காட போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஒட்டி. அதுக்கும் இவர் தலையில கார சட்னி ஊத்துனதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏவளே, சொல்ல வந்தா முழுசா சொல்ல விடட்டி. அரமண்டலு கிளவி இன்னைக்கு தான் அவளுக்கு பொருத்தமான வார்த்தை சொல்லி ஏசிருக்கா. நான் சொல்லி முடிக்க வரைக்கும் வாயை துறந்துறாத. அப்படி முக்காடு போட்டுட்டு ஆள் வந்துதா, நான் அது திருடன் நினைச்சு சின்ன பொண்ணுகிட்ட சொன்னா, சின்ன பொண்ணு எல்லாருக்கும் போன் போட்டு வர சொன்னாலா, நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த திருடனை அடிச்சோம். சரி, இந்த கதைக்கு என் வீட்டுக்கார தலையில கார சட்னி ஊத்துனதுக்கும் என்ன சம்பந்தம்? கடவுளே, கொஞ்சமாவது அறிவளர்ச்சி உள்ள பேவுளே என்ன பெற்றுக்க கூடாதா? சின்ன பொண்ணு, அவட்ட நீயே சொல்லி தொலை என்ன ஆச்சுன்னு. எனக்கு ஆவி இல்ல. மீனா, ஒரு தடவை தான் சொல்லுவேன், கேட்டுக்கிடணும் சரியா? உங்க அம்மா திருடன் நினைச்சது வேற யாரும் இல்ல, உன் வீட்டுக்காரர் தான். என்ன மீனி சொல்லுதிய? அப்போ அப்போ எங்க அம்மா நான் 5 பேரும் சேர்ந்து அடிச்சோம்னு சொன்னால அது யாரு? இவரு தானா? ஆமா மீனா, அதத்தான் உங்க அம்மா சொல்லிட்டு இருக்காவ. உங்க அம்மா தான் திருட வந்துட்டோம்னு சொல்லி எங்க எல்லாரையும் அடிக்க சொன்னவ. உங்க அம்மையும் சேர்ந்து நாங்களும் சேர்ந்து அடிச்சு போட்டோம். இப்போ வீட்டுக்காரரு மயங்கி கிடக்காரு. எம்மா, ஏமா அப்படி செஞ்சா? என் வீட்டுக்கார பார்த்தா உனக்கு திருட மாதிரியாம தெரியுது? என்ன அழகா பேண்ட் செட்டு ஷூ எல்லாம் போட்டு தொப்பி எல்லாம் வச்சிருக்காரு. தொப்பி இல்லாம என் வீட்டுக்காரர் இருந்து பாத்திருக்கியா? எவ்வளவு கௌரவமா இருக்க மனுஷனை போய் திருடன்னு சொல்லி அடிக்க கொடுத்துருக்கேம்மா. சிட்டி, நான் வேணும்னு செய்வேனாட்டி? உனக்கு மேல நான் தாண்டி மர்மணம் முக்கியம் நினைப்பேன். பெத்த பிள்ளை மாதிரி நினைப்பேன். எப்படி டீ நான் அவர் அடிப்பேன்? அவர் சாதாரணமா எப்பவும் போல வந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காரு. ஒரு முக்காடை போட்டுட்டு உன்னைய பாக்கணும்னு வந்திருக்காரு. அந்த மனுஷனை நான் திருடன் நினைச்சு சொல்லிதான் இப்படி எல்லாம் பிரச்சனை ஆகி போச்சு. என்ன மன்னிச்சிருமுக்கா. அத்தா, எந்திரிங்கத்தா. சரி மீனா, நடந்தது நடந்து போச்சு. உங்க அம்மா ஒரு கரையிலையும் நீ ஒரு கரையிலையும் அழுதுகிட்டே இருந்தா எந்திரிச்சிருவாளா? வாங்க, நேரத்தோட ஆட்டோல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போவோம். மைனி, உடனே ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க மைனி. என் வீட்டுக்காரரை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில பாக்கணும். பழையபடி அவர் என் மீனான்னு என்னைய கூப்பிடணும். கவலைப்படாத மீனா, நான் இப்ப ஆட்டோ கூட்டு போறேன். தம்பியை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில பாப்பேன். என்ன மர்மோல, சீக்கிரம் போ மர்மோல. எக்கா, பாத்தீலக்கா என் வீட்டுக்கார நிலைமையா? இப்படி ஆகிட்டீலக்கா. மீனா, எங்களை மன்னிச்சிருமோ. உன் வீட்டுக்காரன்னு தெரிஞ்சு நாங்க அடிக்கல, திருடன் பூந்துட்டான்னு தான் அடிச்சோம். கடைசி இப்படி ஒரு நிலைமை வரும் நாங்க நினைக்கவே இல்ல. உங்களுக்கு மேல எங்களுக்கு தான் சங்கடமா இருக்கு, இப்படி ஒரு நல்ல மனுஷனை அடிச்சிட்டமேன்னு. ஆமா மீனா, உன் வீட்டுக்காரன்னு தெரிஞ்சுதான் நாங்க அடிக்கணும்னு நினைச்சிருப்போமா? உனக்கு மேல எங்களுக்கு தான் சங்கடமா இருக்கு இப்போ. மீனா, ஆட்டோ வந்துட்டு தம்பியை தூக்குங்க. ஏக்கா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை பிடிங்கக்கா. அந்த வாரமா எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போவோம். சின்ன பொண்ணு, நான் அந்த பக்கம் போய் பிடிக்கிட்டா? வேண்டாம் லட்சுமி அக்கா, ஏற்கனவே நீங்க குள்ள கத்திரிக்காம இருக்கே பத்தியெல்லாம் கையை பிடிக்காமனு தவறி கீழே வந்துட்டேன்னு வைங்களேன். அடுத்து உங்களுக்கு ஒரு ஆட்டோ தேடணும். அதனால நீங்களே மாமியால ஒரு உரமா வாங்க. என்னக்கா, அந்த சைடு மீனா பிடிச்சிட்டு வரட்டும். மீனா, அந்த பக்கம் நீ தூக்கு. சரி மேனி. மெல்ல தூக்குங்கக்கா எல்லாரும். என்ன சின்ன பொண்ணு குடும்பமே ஆட்டோல போறனக்கா இருக்கு? சாந்திக்கா, என்னலதா சின்ன பொண்ணு எல்லாரும் ஆட்டோல போற மாதிரி இருக்கு. எங்கக்க போறவ? ஆஸ்பத்திரிக்கு போறாவலதா. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்குக்கா? போச்சு, இவட்ட போய் உள்ளத சொல்வனா என்னது ஏது என்னாச்சு ஏதாச்சுன்னு கிண்டி கிளங்க எடுத்துருவாளே. அதுவும் போ, இப்படி திருடன் நினைச்சு அடிச்சோம்னு கதையெல்லாம் தெரிஞ்சதோ ஊர் பூரா ஒரே நொடியில பரப்பிடுவா. இவட்டெல்லாம் உள்ளதே சொல்லிடக்கூடாது. அது ஒண்ணு இல்லல்லதா, மீனா வீட்டுக்காரருக்கு இடம் மாற்றம் பத்தியா பெங்களூர் போயிட்டு வந்தாரா, அவருக்கு லேசா காய்ச்சனக்கா இருக்காதான் ஆஸ்பத்திரி கூட்டு போறவோ. ஐயா, அப்படியா? ஆமா, பயப்படுதலாம் ஒண்ணு இல்ல, இருந்தாலும் ஒரு தடவை ஆஸ்பத்திரி போயிட்டு வரது நல்லதானே, அதான் போறாவ. அதுக்காக சின்ன பொண்ணு எல்லாரும் போறாவோ, மீனா மட்டும் கூட போனா போறாதா? இவா ஒருத்தி ஒண்ணு சொன்னோம்னா அப்படியே கேட்டுன்னு தூர போக மாட்டான். என்ன ஏது எதுக்குன்னு கேள்வி கேட்டே கொண்டுருவா. மாமியார் வயசானவோ, அவளும் சேர்ந்துல போற மாதிரி இருக்கு. அவளுக்கும் கை கால் குடசலா இருக்கும் போல, அதான் அவளும் சேர்ந்து போறவளா இருக்கும். அப்படின்னா லட்சுமி அக்கா தரசக்காலம் எங்க போறாத? ஏமா, எதுக்கு போறாளா என்ன ஏது எனக்கு தெரியாது. உனக்கு தேவை, நீயே போய் விசாரிச்சுக்கப்பா. நமக்கு மேல இருப்பா போல இருக்கு. எவா வீட்டுல என்ன பிறகு ஏது பிறகுன்னு தெரிஞ்சதான் அவளுக்கு தூக்கமே வரும் போல.
இந்த 4 மணி என்னமோ நன்னூல் மாதிரி பேசிட்டு போறான். இவ தான் 10 வீட்டு கதையை ஒரே நேரத்துல அளப்பால. சரி நேரமே போக மாட்டேக்கு. அவள ஆஸ்பத்திரி போயிருக்காள்வே. அந்த ஆளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஒரு போய் பார்க்க மாதிரி பார்த்துட்டு வந்துருவோம். போனா என்னத்தையோ டீயை காப்பியோ வாங்கி தருவாளுவோ. முத்தையில எங்க போவே? இந்த விஜயாக்கா ஃப்ரீயா இருந்தா அவளையும் கூட்டு போவோம். எத்தா கண்ணை திறந்து ஒரு தடவை மீனான்னு கூப்பிடுங்கத்தா. கண்ணை திறந்து எப்படி கூப்பிட முடியும் மீனா? வாயை திறந்தா தானே கூப்பிட முடியும். ஏன்க்கா எல்லாரும் இப்படி அண்ணாந்து பாக்கியே? அவ்வளவு அழகாவா இருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு உன்னையெல்லாம் என்ன சொல்லனே தெரியல. நேரம் கட்ட நேரத்துல உனக்கு இந்த காமெடி எல்லாம் தேவையா? ஏக்கா எல்லாரும் சீரியஸாவே இருக்க அளவுக்கு என்னக்கா நடந்து போச்சு இப்போ? என்ன நடந்து போச்சாவா? ஏன் உனக்கு எல்லாம் மறந்து போச்சா? 5 நிமிஷத்துல அப்பப்போ மறந்துருமா உனக்கு? மண்டையில அடிபட்டது அவருக்கா உனக்கா? அதை ஏன் ஏன்ட கேக்கியா? நீங்களும் சேர்ந்தானே அடிச்சியா? யார் அடிச்சோம்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சின்ன பொண்ணு எப்பவும் போல பேசாத சின்ன பொண்ணு. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்காரு, எல்லாரும் சங்கடத்துல இருக்கும். நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்க. ஏக்கா சங்கடப்பட்டுட்டே இருக்க அளவுக்கு இப்ப என்னக்கா ஆயிப்போச்சு? எல்லாரும் சேர்ந்து அவர் மண்டையை பிளந்தோம், ரத்தம் வந்தது, அந்த அன்னைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு வந்தோம். இப்போ மருந்தை போட்டு மல்லாக்க படுக்க வச்சிருக்கு. செத்த நேரம் கழிச்சு அவரே எந்திரிச்சிருவாரு. அவர்கிட்ட போய் எத்தான் கண்ணை திறந்து பேசுங்க, காதை திறந்து பேசுங்கன்னா எப்படி பேசுவாரு? நிம்மதியா தூங்க விட்டா தானே எந்திப்பாரு. வாங்கிட்டனா மனசு பேசுவாளா? ஏம்மா அப்ப வாங்க டாக்டர், என் மருமனுக்கு கெதியாயிட்டா? அது உங்க கையில தான்மா இருக்கு. இப்படியா கூட்டமா நின்னு கத்திக்கிட்டு இருப்பியா? இது என்ன ஆஸ்பத்திரி நினைச்சீங்களா, சந்தக்கடை நினைச்சீங்களா? உங்க சத்தம் வாசல் வரை கேக்கு. இப்படி கத்திக்கிட்டே இருந்தா அவர் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? ஏன் டாக்டர் இப்ப நீங்களும் கத்திக்கிட்டு தானே கிடக்கிய? சின்ன பொண்ணு செத்த நேரம் வாயை மூடிட்டு நில்லு. மன்னிச்சிருங்க டாக்டர், அவ என் மருமோ தான் அப்பப்போ லூசு மாதிரி பேசுவா. தப்பா எடுத்துக்கிட்டாதியே. எப்போ மருமனை வீட்டு கூட்டு போலாம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அடிப்பட்ட இடத்துல கெட்டு போட்டுருக்கு பாத்தீங்களா? ரொம்ப கத்தி பேச விடாதீங்க. மத்தபடி ரொம்ப பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரமே குணமாயிரும். இப்ப ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கலாம். அவர் தூங்கி எந்திக்கட்டும், அதுக்கப்புறமா சாயங்காலமா கூட்டு போங்கம்மா. சரி டாக்டர். இருக்க வரைக்கும் சத்தம் போடாம பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கம்மா. சித்தி சித்தி டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல. நாங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வரணுமா? சாயங்காலம் வரைக்கும் இங்க கிடக்க முடியல சித்தி. பிள்ளைல தனியா இருக்குவோம் வீட்டுல. அப்படியா? இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டியா? இனி வீட்டுக்கு போய் நீ எப்ப சாப்பாடு செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுப்பா? செத்த நேரம் இரு, என் மவன் வந்துகிட்டு இருக்கான். வார வந்துட்டு சாப்பாடு என்கிட்ட சொல்லேன். நீ சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போ. ஐயா வேண்டாம் சித்தி, இருக்கட்டும்னா வீட்டுல போய் என்னத்தையா செஞ்சு கொடுத்துக்கிட்டேன் பிள்ளைகளுக்கு. சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரியில வந்து இவ்வளவு சத்தமா யாரு கூப்பிடுதா? குரலை கட்ட அந்த விளங்காத லதாவும் விஜயாவும் மாதிரி இருக்கு. என்ன மீனா அவன் வீட்டுக்காரருக்கு கெதியிலன்னா சாந்தியக்கா சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா தலையில கெட்டு போட்டுருக்கு. அது வந்துக்கா. ஏட்டி என்னம்மா? ஏட்டி அவள 1னா 10ன்னு ஊர் பூரா பரப்பிடுவாள்வோ. அவள்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாத. சும்மா அவள்கிட்ட தான் தலையில உள்ள கெட்ட பாத்துட்டாள்வல. அப்ப என்ன எதுன்னு கேப்பாள்வல்ல, சொல்லணும்ல. நீ ஒன்னும் சொல்லண்டா, நான் சொல்லிக்கிட்டேன். வாயை மூடி நில்லு போதும். என்னத்தையும் உளறி கொட்டிடாத. அது ஒண்ணு இல்லம்மா, மாப்பிளைக்கு 2 நாளா ஒரே காய்ச்சல் பத்தியா. காலையில பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாவோ, அதான் தலையில லேசா அடிபட்டுருச்சு. கட்டுதான் அவ்வளவு பெருசா இருக்கு, மத்தபடி பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? காய்ச்சல மயங்கி விழுந்துட்டாவளா? மயங்கி விழுந்த அளவுக்கு காய்ச்சல்னா இது பெரிய விஷயமெல்லாம் இருக்கும் போல. ஆமா மீனா, இப்ப வர காய்ச்சலாம் எதுவுமே சாதாரணமா வரது கிடையாது. ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துறியா இருக்கும். ஐயா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லக்கா. டாக்டரே வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாவ. டாக்டர் 1000 சொல்லுவாரு மீனா, நம்ம அக்கறையா கொஞ்சம் பார்க்கணும். நீ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன ஏதுன்னு பாத்துறியா? ஆனா இப்ப வர காய்ச்சல்லாம் வைரஸ் காய்ச்சலா வருது. இப்படித்தான் எங்க அண்ணன் ஒரு தடவை காய்ச்சல் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி 4 நாள் சேர்த்து பார்த்தோம் பாத்துக்கோ. அதுக்கப்புறம் தான் கேட்டுச்சு. நல்லா இருக்க மனுஷனையும் நோய் வர வச்சிருவோம். அம்மா எங்க ஊர்ல இப்படித்தான் பக்கத்துல ஒரு பையன் காய்ச்சங்கவும் சாதாரணமா வச்சுக்கிட்டே இருந்திருக்காவோ. சாதாரண காய்ச்சல் தானே அப்படின்னு. கடைசி அந்த பையன் வைரஸ் காய்ச்சல் ஏறி செத்தே போயிட்டான். உன் மேல இருக்க அக்கறையில தான் சொல்லுங்க. கூட 10 நாள் ஆஸ்பத்திரியில வச்சு பாரு, அப்பதான் தெரியாவும். பணம் காசு செலவழிதான். நீ வாட்டுக்கு அவசரப்பட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டனா, வீட்டுக்கு போன பிறகு சீரியஸ் ஆயிட்டா என்ன செய்வ? ஆமா, காசு பணமா முக்கியம், மனுஷன் மக்கள் தான் முக்கியம். ஆமா, நீ நல்லா இருந்தா உங்க அம்மையும் கெதியா இருப்பாவே. உன் வீட்டுக்காருக்கு என்னமா ஆகி நீ சங்கடப்பட்டனா அதை பார்த்து உங்க அம்மைக்கு ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஆயிட்டுனா நீவே இவள் பல உன் தலையில பாறாங்கல்ல தூக்கி எறியணும். நான் கட்டையோட விட்டேன்னு நினை. ஏன் இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம் வரத்து வரா நீ? ஆமா, ஒரு அக்கறையில தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி கம்பு கொண்டு எறியா? யோ நிறுத்தவளே, என்ன ஒரே அடியா கணக்கு அவகிட்ட? ஏன் இப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம்? உங்க மர்மம் அடிக்கலவுக்கு சாந்தியக்கா பாம்போல சொன்னாங்க. எப்படி ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறவோ தெரியலன்னு. மனசு கேட்காம அந்த மனுஷன் என்ன நேரம் ஏதாரம் ஒரு எட்டு பாத்துட்டு போமேன்னு வந்தா இப்படி மாமியார் மர்மம் வரட்டா வரியே? ஆமா, இவள பெரிய தேவலோக மங்கையா. இவள் வந்து பார்த்த உடனே என் மர்மனுக்கு எதிராகி எந்திரிச்சு உட்கார்ந்துவாரு. வந்தவா நல்லா இருக்கேல, என்ன ஏதுன்னு கேட்டமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் செத்துட்டா இவன் இத்துட்டாம பேசிட்டு கிடக்க. நாங்க உள்ளே தானே சொன்னோம், இல்லாதையா சொன்னோம். நீ ஒரு மண்ணங்கட்டி சொல்லண்டா, மூடிட்டு இடத்த கால் வேணுங்க 2 பேரும். அதான் இருக்க வேலையெல்லாம் போட்டுட்டு ஒரு மனுஷனுக்கு எதிரிலே நம்ம பார்க்க ஓடியாந்தோம்னா எங்களுக்கு இது தேவைதான். வாங்க விஜயாக்கா, நம்ம போவோம். ஆமா, இனி எவ வீட்டுல என்ன நடந்தாலும் எட்டி கூட பாத்திர கூடாது. எவளே நீட்டாம மூடிட்டு போங்கட்டி. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று அவ பேர் தான் சொன்னா பாறங்கல்ல போட்டுறோம்னா நெத்தத்துல எங்க இருந்து தூக்கிட்டு வந்து தலையில கல்ல போட்டு கொன்றே பாத்துக்கோ. வந்துட்டாங்க கட்டைய தூக்கிட்டு சிலுப்பட்டைய. சரி விடுங்க சித்தி, இவ்வளவு புத்தி அவ்வளவுதான். அவள பேச பத்தியா சந்தி எப்படி பேசியால் வெண்ணு? ஊருக்குள்ள நிறைய பேர் இப்படித்தான் இருக்காள் வச்சுட்டி. நல்லது செய்வேன் நல்லது செய்வேன் கேடுகாரியால் அலைதாள்வ. என்ன செய்ய முடியாது, அவ்வளவுதான் நினைச்சிட்டு விடுங்க. ஏம்மா ஏம்மா கிட்டி இப்ப மர்மம் தானே சத்தம் கொடுத்த மாதிரி இருந்தது. ஆமாம்மா, அவதான் லேசா முழிக்காவோன்னு நினைக்கேன். அப்படியே மக்களே மெல்ல சத்தம் கூட எந்திக்கட்டும். சரிம்மா.
எத்தே அவரா எந்திக்கட்டும் தே, நீங்க கூப்பிடாதிய. இல்ல மைனி, ஒரு தடவை அவ எந்திரிச்சு மீனா எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப தூங்கினாலும் நல்லா இருக்கும்ல மைனி. சரி அப்ப பாத்துக்கோ. அத்தான் எந்திங்க தான், எந்திரிச்சு எங்களை பாருங்க தான். அத்தான் விழிச்சிட்டீங்களா? சொல்லுங்க தான், மீனான்னு கூப்பிடுங்க. சொல்லுங்க அத்தான், சொல்லுங்கள். ஆமா, எனக்கு என்னாச்சு? நான் இப்போ எங்க இருக்கேன்? ஒண்ணு அவளை தான், ஆஸ்பத்திரியில தான் இருக்கிய. நீங்கெல்லாம் யாரு?